மகாபெரிவாச்சரணம். மார்கழி ஆரம்பமாகிவிட்டது. கோதையின் ஆண்டாளின் திருப்பாவை பாட ஆரம்பித்து விட்டோம். இந்த 30 பாசுரங்களிலும் ஒவ்வொரு பாசுரத்திலும் இருக்கக்கூடிய தத்துவங்களை பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இந்த பிறவி போதாது. ஆக ஒவ்வொரு பாசுரத்திலும் அவள் ஒளித்து வைத்திருக்கக்கூடிய ஏதோ ஒரே ஒரு தத்துவத்தையாவது நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? அதை தெரிந்து கொள்வதுதான் இந்த முறை நாம் இந்த மார்கழியில் செய்ய போகிறோம். இப்போ இன்னைக்கு முதல் பாசுரத்துல மார்கழி திங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாடுறோம் இல்லையா? இதுல இருக்கக்கூடிய ஒரு தத்துவம், முக்கியமான ஒரு விஷயத்தை அழகாக கோதை சொல்கிறாள். எந்த வார்த்தையில் எந்த வரியில் சொல்கிறாள் என்றால், நீராட போதுவீர் போதுமினோ நேரிழகீர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரிகள் சொல்றான். இதுல சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன ஒலித்து வைத்திருக்கிறாள் என்றால், நீராட போதுவீர் போதுமினோ. இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? நீராடுதல். அப்ப நீராட்டம் அப்படின்னா யமுனை நதியில் ஸ்நானம் செய்வது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். ஆனா இங்க இந்த நீராடுதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கிருஷ்ண அனுபவம் அப்படிங்கிறது தான் நீராடுதல். எப்படின்னா, நீர்நிலை பகவான் கிருஷ்ணர். இந்த சம்சாரம் அப்படிங்கிறது ஒரு கொதிக்கக்கூடிய ஒரு பூமி போல இருக்குமா. அப்ப நமக்கு எங்கடா போய் நாம் நீராடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிர்ச்சியா எங்க இருக்குன்னு பார்த்தா இந்த கிருஷ்ண பகவான் தான் நமக்கு தெரிவார். ஆக அந்த கிருஷ்ண அனுபவத்தை தான் அவர் சொல்கிறார். இதுல முக்கியமான ஒரு விஷயத்தை, திருப்பாவைக்குள் அவள் என்ன சொல்ல போகிறாள் அப்படின்னா, 30 பாசுரத்திலும் அவள் என்ன சொல்ல போகிறாள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இதிலே சொல்லிவிட்டார். என்ன சொல்கிறாள் என்றால், இந்த கிருஷ்ண அனுபவம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏதாச்சும் ஒரு தகுதி வரணுமே. இதுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு நம்ம கேட்கிறோம் இல்லையா? கண்டிப்பாக இதற்கென்று ஒரு தகுதியே நமக்கு வேண்டாம். இந்த அனுபவம் நமக்கு வரணும் அப்படின்னு ஒரு ஆசை தான் வரணும். அதனால தான் அவள் சொல்கிறாள், நீராட போதுவீர் போதுமினோ. நீராடுவதற்கு செல்கிறோம், விருப்பம் இருப்பவர்கள் வாருங்கள். அப்ப இங்க எதுக்கு இந்த விருப்பம் இருந்தால் வாருங்கள் அப்படின்னு சொல்ற அப்படின்னா, வேற பக்தி செய்யணும், அது செய்யணும், இது செய்யணும் அப்படின்னா நிறைய நமக்கு தகுதிகள் வேணும். இப்போ வைகுண்டம் போகணும்னாலும், மோட்சம் அடைய வேண்டும் என்றாலும் நமக்கென்று சில தகுதிகள் வேணும். ஆனா இங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்கணும். என்ன அப்படின்னா, அந்த பகவானை நாம் சேர வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை மட்டும்தான் நமக்கு வேணும். அப்ப இத்தனை நாள் ஏன் நமக்கு அந்த கண்ணன் அனுகிரகம் செய்யல அப்படின்னா, நம்மிடம் அந்த ஆசை இல்லை. அதனால்தான் கண்ணன் அனுகிரகம் செய்யவில்லை அப்படின்னு அழகாக சொல்கிறார். இதை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ராம அவதாரத்தில் இதே விஷயம் நடந்திருக்கிறது. இந்த நீராட போதுவீர் அப்படின்னு சொல்றது, இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, யமுனை நதி ஸ்நானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ராம அவதாரத்தில் ராமன் செல்லும் பொழுது தன்னுடன் அனைவரையும் அழைத்து சென்றார் வைகுண்டத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, ராமன் தசரதனை விட்டு பிரியும் பொழுது தசரதன் எப்படி அழுதானோ அதுபோல அங்கே இருந்த விலங்குகள் அழுதன, புஷ்பங்கள் அழுதன, எந்த ஒரு செடி கொடிகளும் அழுதன, புல் பூடு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, என்னென்னலாம் இருக்கோ அத்தனையும் அழுதுச்சான். இதே ராமன் திரும்பி வரும் பொழுது அப்படியே எல்லா மரங்களும் செடிகளும் பூத்து குலுங்கின, பழங்கள் காய்த்து கனிந்து தொங்கினவான். அப்ப அந்த வருடம் பூக்கக்கூடிய வருடமா, காய்க்கக்கூடிய வருடமா அப்படின்னு பார்த்தா அப்படி இருக்கக்கூடிய நாளே கிடையாது, அந்த மாதமும் கிடையாது. ஆனால் ராமன் வந்துவிட்டான் என்று சந்தோஷத்தால் அந்த புஷ்பங்கள் மலர்ந்தன, கனிகள் அப்படி காய்கள் எல்லாம் கனிகள் ஆகின, இப்படிலாம் வந்துச்சான். அப்ப இதனால தான் அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்குத்தான் ராமன் என்ன பண்ணாராம், அவங்களை எல்லாரையுமே வைகுண்டம் அழைத்து சென்றார். அது எப்படி இதோடு தொடர்பு படுத்த முடியும் அப்படின்னா, எப்படி அவர்கள் வைகுண்டம் சென்றார்கள் அப்படின்னா, எல்லாரும் சரையு நதியில் இறங்கினார்கள், அப்படியே அங்கிருந்து வைகுண்டம் சென்றார்கள். இப்ப புரியுதா? இப்ப இங்க என்ன பண்றாங்க, ஆண்டாள்
எல்லோரையும் நீராட போதுவீர் போதுமினோ. இந்த கிருஷ்ண அனுபவத்தில் நாம் திளைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் நம்மை அழைக்கிறாள். ஆக அந்த ஆசை இருந்தால் போதும், நாமும் அந்த கிருஷ்ணனை அடையலாம். அவனை அடைய வேண்டும் என்ற ஆசை வைத்தால் மட்டும் போதும். ஆக இந்த வாழ்க்கையில் ஆசை வேண்டாம் சொல்றாங்க. ஆனால் இங்கே என்ன ஆசை நம்மிடம் இருக்க வேண்டும்? அவனை சென்று சேர வேண்டும் அப்படிங்கிற அந்த ஆசை மட்டும் தான் இருக்க வேண்டும். மற்ற ஆசைகளை நாம் ஒதுக்கி வைக்க வேண்டும். அப்படிங்கிறது தான் இன்னைக்கு முதல் பாசுரத்தில் ஆண்டாள் நமக்கு சொல்கிறார். மகாபிரியவா சரணம்.